அளவிலே தேவ ஆலோசனை கொடுக்கும்படியாக தாராபுரம் சபையின் ஊழியக்காரர் அருமையான பிரதர் ரவி அன்போடு அழைக்கிறேன். ரவி. ஓகே பிரதர். கிறிஸ்துவுக்குள் அன்புள்ள பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி அன்போடு வரவேற்கின்றேன். பிதாவாகிய தேவனுக்கு மகிமை. வாரத்தின் முதல் நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாக நம் கூடி இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள அவர் நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி செலுத்துவோம். விசேஷமாக கோலாலம்பூர் சபையார்களோடு சேர்ந்து ஆராதனையில் கலந்து கொண்டு தேவ வார்த்தைகளை படிக்க தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி செலுத்தேன். இந்த வாய்ப்பை தந்த சபையார்களையும் தேவன் ஆசீர்வதிக்க அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த காலை பொழுதிலே தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு சேர்ந்து படிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வேளையில் நாம் படிக்கிற பாடத்தினுடைய தலைப்பானது தேவனுடைய பிள்ளைகள் தைரியமாக இருக்க வேண்டும். இந்த தலைப்பில் தான் சத்தியத்தின் நாளில் நம்ம படிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் தைரியமாக இருக்க வேண்டும். சரி, தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னாலே நமக்கு புரியும். நமக்கு முன்னதாக ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை அல்லது ஒரு போராட்டம் நம்ம எதிர்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு வார்த்தைகள் நமக்கு முன்னாடி இருக்குது. அந்த ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அது நிமித்தமே நாம பயப்படுகிறோம். அந்த ஒரு பயத்தை நம்ம இடத்துல இருந்து போக்குவதற்கு அல்லது நீக்குவதற்கு தைரியம் ரொம்ப அவசியம். அந்த தைரியத்தை நாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த தைரியம் இருந்தால் நாம் என்ன செய்ய முடியும்? தைரியம் தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு வர வேண்டும். அப்படி தேவனிடத்திலிருந்து தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு முன்னதாக இருக்கிற பிரச்சனைகள் எதுவானாலும் அவைகளை நாம் மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். வெற்றி கொள்ளும் பொழுது நமக்கு பயம் நம்மளை விட்டு போய்விடும். தேவ நம்பிக்கை நம்ம இடத்துல அதிகமாக வளரும். மற்றவர்களுக்கு நாம தைரியத்தை தேவன் கொடுப்பார் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி விசுவாசிகள் விசுவாசத்துல பலப்படுவதற்கும் வளர்வதற்கு உதவியாக நாம் இருக்க முடியும். அந்த நோக்கத்தோடு தான் இந்த சத்தியத்தினை இப்பொழுது நாம் படிக்கிறோம். வாசித்த அந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. கோலியாத்து இஸ்ரேல் ஜனங்களோடு யுத்தம் செய்வதற்காக நிற்கிறார். இந்த சமயத்துல சவுல் ராஜாவாக இருந்தாலும் ராஜா இதுக்கு முன்னதாக எத்தனையோ யுத்தங்களை நடத்தி வெற்றி கொண்டாரு. ஆனா இப்பொழுது இந்த சமயத்துல அந்த கோலியாத்தை எதிர்கொள்ளக்கூடிய விஷயத்துல அவருக்கு தைரியம் இல்லாமல் இருக்கிறது. அடுத்தது அவருடைய இராணுவ வீரர்களுக்கும் அந்த தைரியம் இல்லாமல் இருக்கிறது. எப்படி என்று சொல்லும் பொழுது 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வசனம் 16ஆம் வசனத்துல படிக்கும் பொழுது அந்த பெலிஸ்தின் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான், வந்து நிற்பான். அப்ப அந்த பெலிஸ்தியன், அதாவது கோலியாத்து, இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் செய்வதற்காக அழைக்கிறார். நீங்கள் என்னோடு வந்து யுத்தம் செய்யுங்க, நீங்கள் தெரிந்து கொள்ளும் ஒரு நபரை என்னிடத்தில் அனுப்புங்கள், அவன் யுத்தம் செய்து என்னை ஜெயித்தால் நாங்கள் உங்களுக்கு வேலை செய்வோம், அடிமைகளாக இருப்போங்கிறார். நாங்கள் உங்களை வெற்றி கொண்டால் நீங்கள் எங்களுக்கு வேலை செய்யணும், அடிமைகளாக இருக்க வேண்டும். அப்ப இந்த ஒரு சொல்லானது ஒரு மனுஷனுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும். ஏனால் அடிமையா வாழக்கூடிய விருப்பம் யாருக்கும் இருக்காது. அதுல குறிப்பா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிமைப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் என்பது ஏற்கனவே தெரியும். எகிப்துல 430 வருஷம் அடிமைகளாக இருந்து விடுதலையாக்கப்பட்டு கானான் தேசத்துக்குள்ளாக வந்த மக்கள். அந்த கோலியாத்து என்னோடு யுத்தம் செய்வதற்காக 40 நாள் அளவு அவன் வந்து நின்று மக்களை அழைக்கிறான். இந்த சமயத்துல கோலியாத்தை சாதாரண ஒரு மனிதனாக பார்க்க முடியாது. மனிதர்களிலே கொஞ்சம் உயர்ந்த ஒரு மனிதன், பலசாலி, யுத்த வீரன். அவருடைய ஆயுதங்களும் யுத்த ஆயுதங்களும் எல்லாமே பார்க்கும் பொழுதே நமக்கு பயத்தை கொடுக்கும். அநிமித்தமாகவே இஸ்ரவேலின் ஜனங்கள் அந்த இராணுவத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். சரி, அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் தான் தாவீது தன் சகோதரர்களுக்கு உணவு கொடுக்கும்படி தன் தகப்பனால் அனுப்பப்படுகிறார். அவர் வந்த பொழுது சம்பவம் என்ன என்று கேட்டு தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொள்ளும் பொழுது தாவீதுக்குள்ளாக ஒரு தைரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. அந்த தைரியத்தை தேவனிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டதை கவனிக்கிறார். ராஜா பயந்திருக்கிறாரு, இராணுவ வீரர்கள் பயந்து கொண்டிருக்கார்கள். இந்த கோலியாத்து இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறாரு, அவமானப்படுத்துறாரு.
இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற தாவீதுக்குள்ளாக ஒரு தைரியம். இதுக்கு தாவீது ஒரு யுத்த பயிற்சி பெற்றவர் அல்ல. இராணுவத்துல இதுக்கு முன்னதாக யுத்தம் செய்த ஒரு பழக்கமும் இல்லை. ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறவர். அப்படிப்பட்டவருக்குள்ளாக இந்த கோலியாத்தை பார்க்கிறாரு, அவருடைய உருவத்தையும் பார்க்கிறாரு, அவருடைய ஆயுதங்களையும் பார்க்கிறாரு, அவருக்கு பின்னாக இருக்கிற இராணுவத்தையும் பார்க்கிறாரு. ஆனாலும் அதுக்கு அவரை அதையெல்லாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் தாவீதுக்கு பயம்ங்கிறது இல்லை. அவருக்குள்ளாக தைரியம் இருக்கிறது. அந்த தைரியத்தை அவர் எங்கிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறாரு? அந்த தைரியத்தை கொண்டு தாவீது அந்த இடத்துல கோலியாத்தை என்ன செய்தார் என்பது நமக்கு பாடம். அந்த தைரியத்தினாலே தாவீது தேவனுடைய வார்த்தை கொண்டு தேவன் மீது நம்பிக்கை வைத்து கோலியாத்தை வீழ்த்துகிறார். அவருக்கு பின்னாக இருந்த இராணுவத்தையும் அழிக்கிறார். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பயம் போச்சு. மற்ற ஜனங்களுக்கும் ஒரு தாவீது தேவனுடைய மனிதன், தேவன் அவனோடு இருக்காருங்கிறதை தெரிந்து கொண்டு தேவனுக்கு பயப்படக்கூடிய மக்களாக மாறுகிறார்கள். இஸ்ரேல் ஜனங்களும் தேவனிடத்துல நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களாகவும் இருக்கார்கள். அப்போ ஒரு தைரியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெற்றி கொள்ளக்கூடிய அளவு கொண்டு போகும். தோல்வியை அவனிடத்துல இருந்து தூரத்துல விலக்கிவிடும். இப்போ தாவீதுக்கு முன்னாக இருந்த அந்த கோலியாத்தை போல நமக்கு முன்னாக பெரிய ஒரு யுத்தம் செய்வதற்காக ஒருவன் இருக்கிறான். அவன்தான் பிசாசு. அவன் மட்டுமல்ல, அவனுடைய சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் அதை கவனிக்கிறோம். பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இப்போ பிசாசும் மனிதர்களாகிய நம்மளை வைத்து பார்த்தால் நம்மளை விட பிசாசு பலசாலிதான். அவன் ஆவிக்குரிய ரூபத்தில் இருக்கிறான். அதே 1 பேர்ல தான் நான் படிக்கிற 5ஆம் அதிகாரத்துல அவன் சுற்றித் திரிகிறான். எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விழுங்கலாம் என்று சாப்பாட்டை நாம் விழுங்குவோம், அதல்ல. இந்த விழுங்குதல் என்பது அழிவு. ஒரு சிங்கத்தினுடைய வாயில ஒரு மான் சிக்கிவிட்டால் அதனுடைய உயிர் போய்விடும். அதுபோல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்போ பிசாசுங்கிற அந்த பொல்லாங்கன் சத்ரு நம்மளை அழிக்க பார்க்கிறான். அவனுக்கு முன்னாக நாம் எதிர்த்து நின்று ஜெயிக்க வேண்டும். அப்படி ஜெயிப்பதற்கு நமக்கு தைரியம் வேண்டும். அந்த தைரியம் இருந்தால்தான் பிசாசை நாம் ஜெயிக்க முடியும். நாம் ஜெயிக்கும் பொழுது நம்மை பார்க்கிற மற்ற விசுவாசிகளும் விசுவாசத்துல பலப்படுவார்கள். நாமளும் ஜெயிக்க முடியும். இதுதான் பாடத்தினுடைய மொத்த மையக்கருத்து. சரி, இப்பொழுது நாம் பாடத்துக்கு செல்வோம். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் தைரியமாக இருக்க வேண்டும். எதுக்காக தைரியமா இருக்க வேண்டும்னால், நமக்கு முன்னதாக பெரிய ஒரு யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தத்திலே நம்மளை விட பலசாலியாக பிசாசு இருக்கிறான். ஆனாலும் அவனை நாம் ஜெயிக்க முடியும். அதுக்கு நமக்கு முதல்ல தைரியம் வேண்டும். தைரியம் மட்டுமல்ல, அந்த தைரியத்துக்கு முன்னதாக நமக்கு விசுவாசம் வேண்டும். 1 பேதுரு புஸ்தகத்துல படிக்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் முதல்ல நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் படிப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 5ல இருந்து 8 வரைக்கும் நம்ம படிக்கும் பொழுது இப்படி இருக்க, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு தேவபக்தியும், தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். பிரிமாரில முதல் வசனம் 5ல அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஜாக்கிரதையோடு நமக்கு அடுத்தது விசுவாசம் வேண்டும். விசுவாசத்தோடு தைரியம் வேண்டும் என்கிறார். அப்போ தைரியமாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு முதல்ல விசுவாசம் நமக்கு வேண்டும். விசுவாசம் வேண்டும் என்று சொல்லும் பொழுது எந்த விசுவாசம் என்றால், தாவீதுக்கு இருந்த அந்த விசுவாசம் போல. இப்போ 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல தாவீது அந்த கோலியாத்தை மேற்கொள்ளும் பொழுது அவருக்குள்ளாக இருந்த விசுவாசம் என்னங்கிறத பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அவருக்கு தைரியம் வருது. பாருங்கள், தாவீதுக்கு யார் மீது விசுவாசம் இருந்தது, யாரால அவர் தைரியம் கொண்டு இருக்கார் என்று கவனிக்கும் பொழுது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல வசனம் 46ல நாம் கவனிக்கும் பொழுது 45ல இருந்து பாருங்க. அதுக்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் எண்ணத்தில் வருகிறாய்,
நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால் உன்னத்தில் வருகிறேன். இவர் யாரை தூஷித்து நிந்தித்தாரோ அந்த சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறார். அப்ப கோலியாத்தை கண்டு எல்லாரும் பயப்பட்டாலும் தாவீது இப்பொழுது ராஜாவாக இல்லை. ஆனால் தாவீது இந்த இடத்துல பயப்படலை, தைரியமா இருக்கார். தைரியத்துக்கு காரணமானது அவருடைய விசுவாசம். அவருடைய விசுவாசம் யார் மீது இருக்குது? சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில், அதிகாரத்தில். அடுத்தது 46, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். விசுவாசமும் விசுவாசத்தோட கூட தைரியம் இருக்கு. முதல்ல கர்த்தருடைய நாமத்துல, அதிகாரத்துல அவருக்கு விசுவாசம் இருக்கிறது. அது நிமித்தம் அவருக்குள்ளாக என்ன வருகிறது? தைரியம். என்ன தைரியம்? இன்றைய தினம் உன்னை கர்த்தர் என் கையில் ஒப்புக் கொடுப்பார். சரி, அது நிமித்தம் மூன்றாவது என்ன ஆகுது? நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்துடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். மூன்றாவது ஒரு பாடம். விசுவாசம் சரியாக கர்த்தருடைய அதிகாரத்தில் இருக்கிறது. அது நிமித்தம் அவருக்கு தைரியம் வருது. தைரியத்தினுடைய விளைவானது அந்த கோலியாத்தை வீழ்த்துவார், இராணுவத்தை வீழ்த்துவார். அதனுடைய விளைவு கர்த்தர் ஒருவர் உண்டென்று எல்லாரும், பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்ப தாவீதுக்கு இருந்த விசுவாசம் நமக்குள்ளும் இருக்க வேண்டும். நமக்கு முன்னதாக கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு இருக்கிறான். அவனை நாம் ஜெயிக்க முடியும் எப்பொழுது தேவனுடைய அதிகாரத்தின் மீது விசுவாசம் வைத்திருந்தால். அது நிமித்தம் நமக்கு தைரியமும் கொடுப்பார். அந்த தைரியத்தை கொண்டு அவனை நாம் வீழ்த்த முடியும், அதை ஜெயிக்க முடியும். ஜெயிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கும் ஒரு அந்த அறிவு வருது. நம்மளை சார்ந்த மற்ற விசுவாசிகளுக்கும் இந்த சத்தியம் தெரிய வரும். அப்ப எந்த நிலையில தான் பரலோகத்தின் தேவனானவர் விரும்புகிறார்? அடுத்தது இன்னும் அந்த தாவீதுக்கு எந்த அளவுக்கு விசுவாசமும் தைரியம் யார் மூலியமாக வந்தது என்று கவனிங்கள். அதே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல வசனம் 35 கவனிக்கும் 34 தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. அப்புறம் இவருடைய வாழ்நாளிலே மந்தையிலே ஆடுகளை சிங்கமும் கரடி பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தபோது அதை அவர் என்ன செய்தாரு? நான் அதை தொடர்ந்து போய் அதை பிடித்து அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். சிங்கத்தையும் கரடை கொள்ளுவதுங்கிறது சாதாரணம் அல்ல, அது பெரிய ஒரு பலம் இருந்தாதான் செய்யணும். அந்த பலத்துக்கு முன்னாடி விசுவாசம் வேண்டும். சிங்கத்தை நானும் கொள்ளுவேன்னு போய் நின்று அவ்வளவுதான். கரடியை நானும் கொள்ளுவேன்னு போய் ஒருத்தர் முன்னா தைரியமா இருக்கலாம். ஆனா அந்த தைரியத்துக்கு முன்னாக விசுவாசம் நமக்கு இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. வசனம் 36 பாருங்க, அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உடைய அடியானாகி நான் கொண்டேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளை ஒன்றை போல் இருப்பான். பாருங்க, அடுத்துதான் நமக்கு முக்கியம். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. பிசாசும் கூட நம்மளை வந்து என்ன செய்யறான்? அவமானப்படுத்துறான். தேவனுடைய நாமத்தை தூசிக்க பார்க்கிறான். அவருக்கு துக்கத்தையும் வேதனை கொண்டு வர பார்க்கிறான். அடுத்து 37, பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். இதுதான் விசுவாசம். அப்ப தாவீதுக்கு தைரியம் இருக்குது. அந்த தைரியம் சும்மா வந்தது தைரியம் இல்ல, தேவன் எனக்கு அந்த பலத்தை கொடுத்தார். அது நிமித்தம் நான் என்னுடைய ஆட்டை தப்புவிக்க அந்த சிங்கத்தையும் கரடியும் கொன்றேன். இது நானா செய்யல, ஜீவனுள்ள தேவன் எனக்கு அந்த பலத்தை கொடுத்தார். அப்ப நமக்கு முன்னாக எவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பு, போராட்டம், பாதிப்பு, பயம் நிறைந்த சூழ்நிலை வாழ்க்கை இருந்தாலும் அவைகளை நாம ஜெயிக்க முடியும். அதுக்கு ஒரே ஒரு வழி, தேவன் நம்மோடு இருப்பார். தேவன் நமக்கு பலன் கொடுப்பார். தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த விசுவாசமும் விசுவாசத்தோடு தைரியம் நமக்கு இருந்தாதான். ஆக தாவீதுக்கு இப்படித்தான் அந்த விசுவாசமும் இருந்தது. விசுவாசத்தோடு தைரியமாகவும் அந்த கோலியாத்தை கொண்டார். கோலியாத்தை எப்படி வீழ்த்தினாரு? அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நாம் கவனிக்கும் பொழுது வாசித்த அந்த பகுதியில அந்த 5 கூழாங்கல்லை எடுத்து கொண்டு போறாரு. அந்த கூழாங்கல்ல ஒரு கல்லை கவனில் வைத்து சுழற்சி வீசுவார். 48 அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி
விசுவாசம் தைரியம் என்ன செய்யறது பாருங்க. பலசாலி நம்மளை நோக்கி எதிர்த்து வர்றான். அவன் எதிர்த்து வரும் பொழுதே நம்ம ஓடி விடுவோம். இப்பொழுது அவன் ஓடி வருகிறான். ஆனா தாவீது அந்த மனிதனை பார்த்து ஓடல, பின்னாக ஓடல, அந்த பெலிஸ்தனை நோக்கி எதிராக ஓடுகிறார். ஓடி பாருங்க, தன் கையை அடப்பத்துல போட்டு அதுல இருந்து ஒரு கல்லை எடுத்து கவனில வைத்து சுழற்றி பெலிஸ்தனை நெற்றியில பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தலையில் மூங்குப்புற விழுந்தான். அப்ப அந்த விசுவாசத்தோடு தைரியமும் சேர்ந்து தாவீது என்ன செய்யறது, கோலியாத்தை வீழ்த்த தேவன் உதவி செய்திருக்கார். அந்த நெற்றியில பதிந்து போனதால் அவன் தலையில மூங்குப்புற விழுந்தான். பாருங்க, வேகமாக முன்னோக்கி ஓடுகிற மனுஷன் கல்லு நெற்றியில படும் பொழுது பின்னாகத்தான் விழ முடியும். ஆனா இந்த இடத்துல ஆச்சரியம், நெற்றியில பட்டவுடன் அந்த மனுஷன் முன்னாக விழுகிறான். அப்போ எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை தேவன் இங்கே காண்பித்தார். அடுத்து 5 விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது. பட்டயம் இல்லாமலே தேவன் அந்த தாவீதை இந்த இடத்துல கோலியாத்தை வீழ்த்த செய்தார். எப்படி? தாவீது தேவன் மீது விசுவாசம் வைத்திருந்தார், அவருடைய அதிகாரத்தை நம்பினார். அவர் தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் பலன் கொடுப்பார். அவர் பலன் கொடுத்தால் எந்த ஒரு எதிரியும் நாம் வீழ்த்த முடியுங்கிறதை தாவீதுடைய விசுவாசமும் தைரியம் இருந்தது. அதே போல அந்த தாவீது கோலியாத்தை வீழ்த்தார், சேனையும் வீழ்த்தினார். சரி, இப்போ இந்த தாவீதுக்கு இந்த அளவுக்கு இருக்கிற விசுவாசம் தைரியம் யார்கிட்ட இருந்து வந்தது? யாரால இந்த தைரியம் வருது? இதுக்கு முன்னாடி ஒரு யுத்தத்தையும் பார்க்கல, யுத்தத்தையும் செய்யல, யுத்த பயிற்சியும் இல்லை. ஆனால் தாவீதை கண்டு எல்லாரும் பயந்தாலும், கோலியாத்தை கண்டு எல்லாரும் பயந்தாலும் தாவீது பயப்படல. எப்படி? இதுக்கு காரணம் அவருடைய விசுவாசம் சரியான தேவன் மீது இருந்தது. அவர் தேவன், அவர் தைரியம் கொடுப்பாருங்கிற விசுவாசம் இருந்தது. இது மட்டும் இல்லை, இன்னும் சில வசனங்களை கவனிப்போம். சங்கீதம் 18 நாம் கவனிக்கும் பொழுது 18வது சங்கீதத்துல வசனம் 29வது வசனத்தை நம்ம கவனிக்கும் பொழுது தாவீதனுடைய பலம் பாருங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சேனைக்குள் பாய்ந்து போவது, சேனை நம்மளை நோக்கி வரும் பொழுது எல்லாரும் பயந்து ஓடுவோம். ஆனா தாவீது சொல்றாரு, உம்மாலே சேனைக்குள் பாய்ந்து போவேன். பெரிய சேனைன்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே 100 நபர்களுக்கு மேலாக யுத்த வீரர்கள் வரக்கூடியவங்க. அதுக்குள்ளாக ஒரு நபர் போனார்னா அவ்வளவுதான், அவர் சிக்கினார்னா முடிஞ்சது, தப்பவே முடியாது. அவரை உரு கூட தெரியாத அளவுக்கு அழிச்சிருவாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, உம்மாலே, யாராலே? தேவனாலே நான் அந்த சேனைக்குள் பாய்வேன். அந்த கோலியாத் எதிர்கொண்டு வந்தார், இவரு அந்த கோலியாத்தை நோக்கி எதிர்கொண்டு ஓடுகிறார். ஒரே நபர், விசுவாசமும் அதோடு கூட தைரியம் தான். இப்போ தேவனாலே, உம்மாலே, அதான் நம்ம கவனிக்கிறோம். யாராலே நமக்கு தைரியம் வேணும், அல்லது யாராலே நம்ம தைரியம் கொள்ள முடியும்னா தேவனாலே. இதே மத்தேயு 19ஆம் அதிகாரம், அதுக்கு முன்னாடி இன்னும் தாவீதை குறித்து நாம் கவனிக்கும் பொழுது 63வது சங்கீதம் வசனம் 7 நாம் கவனிக்கும் பொழுது 63வது சங்கீதம் வசனம் 7, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். அப்போ தேவனாலே சேனைக்குள் பாய்ந்தாரு, அது நிமித்தம் அவர் என்ன செய்தாருன்னா துணையும் வைத்தாரு. பாருங்க, நீர் எனக்கு துணையாய் இருந்ததனால். அப்ப தேவன் நமக்கு துணை இருந்தார், அந்த துணை, அந்த பெலன் நமக்கு கொடுக்கும். அந்த பெலன் யுத்தத்தை மேற்கொள்ள செய்யும். இன்னும் 138வது சங்கீதத்தில் நான் கவனிக்கும் பொழுது தாவீதுக்கு தைரியம் எங்கிருந்து வந்ததுன்னு பாருங்க. 138வது சங்கீதம் வசனம் 3 நாம் கவனிக்கும் பொழுது, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அப்ப தைரியத்தை தேவன் கொடுக்கிறார். அப்ப தேவன் தைரியத்தை கொடுக்கும் பொழுது அந்த தேவனாலே நாம சேனையை மேற்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, தாவீது தேவனை கூப்பிட்டார். ஆட்டை வந்து சிங்கம் பிடிக்கும் பொழுது, கரடி பிடிக்கும் பொழுது நானா போய் அதை மேற்கொள்வேன்னு அவர் நினைத்திருக்க மாட்டார். தேவனிடத்துல அந்த இடத்துல அவர் உதவி கேட்டிருப்பார், தேவன் அவருக்கு பலன் கொடுத்திருப்பார். அப்ப விசுவாசத்தோடு அவர் கேட்டதுனாலே அந்த விசுவாசத்துக்கான பலன் தைரியத்தினுடைய பலன் அந்த சிங்கத்தையும் கரடியும் கொன்றாரு, இப்போ கோலியாத்தையும் கூட கொன்றார். அப்ப தாவீதுக்கு இந்த பலன் தேவனிடத்திலிருந்து வந்ததாக
அவர் சொல்லுகிறார். சரி, நமக்கு தைரியமானது எங்கிருந்து வரும்? நாம் எப்படி தைரியம் கொள்வது? நமக்கு முன்னாக இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது, இதை நாம் எப்படி செய்வது? இன்னும் சில வசனங்கள் கவனிப்போம். இப்ப நமக்கு தாவீதுக்கு இருந்த அந்த பெரிய ஒரு யுத்தத்தை, அந்த கோலியாத்தை மேற்கொள்வதற்கு தேவன் பலன் கொடுத்திருக்காருன்னா, இப்ப நமக்கு இப்படிப்பட்ட ஒரு யுத்தம் இருக்குது. எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பி சில வசனங்களை கவனிக்கும் பொழுது, எபேசியர் 6ல வசனம் 10ல பாருங்க, நமக்கு யாரோட யுத்தம் இருக்குது, நமக்கு எதிரி யாரு, நாம் யாரை கண்டு பயந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒருவேளை நினைச்சோம்னா அவங்களை மேற்கொள்ள முடியுங்கிறதுக்கு தைரியமா சொல்றாரு. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு ஏற்று நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அங்கே கோலியாத் ஒருத்தரே வந்து சேனை அதிகமா இருந்தாலும் கோலியாத் ஒருத்தர் நின்றுதான் தினந்தோறும் 40 நாள் அளவு வந்து காலை மாலை யுத்தத்துக்கு அழைத்தார். ஆனா இங்கே பாருங்க, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம். சேனைகள்னால அது அதிக எண்ணிக்கையில் அதிகமா இருக்கு. அப்போ பிசாசோடு அவனுடைய தந்திரங்களோடு நாம் ஏத்து நிற்க வேண்டும். பிசாசு நம்மளை வீழ்த்த பார்க்கலாம். அவருடைய தந்திரங்கள் நமக்கு சில நேரத்துல தேவன் மீது விசுவாசம் சரியா இல்லைன்னா தந்திரங்களோடு நாம் கண்டுபிடிக்க முடியாது. தந்திரங்களை கண்டுபிடிக்க முடியாதனால நம்ம விழுந்து போவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? எச்சரிக்கையா இருங்க. பிசாசோடு உங்களுக்கு யுத்தம் இருக்குது, அவனுடைய சேனைகளோடு யுத்தம் இருக்குது, பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. சரி, இந்த போராட்டம் இருக்கிறதுனாலே நமக்கு பயம் வந்துடும். ஒரு மனுஷன் எதிர்கொள்வது கஷ்டம். இவ்வளவு பெரிய சேனை நமக்கு எதிராக வருது, எப்படி நம்ம மேற்கொள்வது? அந்த பயம் வந்துச்சுன்னா பயப்பட வேண்டாம், நீங்கள் எதிர்கொள்ள முடியும். ஏன்னா வசனம் 13 ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். பாருங்க, நம்ம அவை தாவீதை போல நம்ம எதிர்க்கணும். ஒண்ணு. இரண்டாவது, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. அப்ப எதிர்த்து நிக்கிறதுன்னா வெறுமனா எதிர்த்து நிக்கிறதுல, அதை எதிர்த்து செய்து முடித்து என்னது, அதையெல்லாம் அவுத்து போடத்தக்கதாய், அதை அழித்து போடத்தக்கதாக. அப்படி தந்திரங்கள் என்ன கண்டுபிடித்து அதை வீழ்த்தணும். அவருடைய சேனைகள் யாரு கண்டுபிடித்து அதை ஜெயிக்கணும். இது எல்லாத்தையும் செய்ய முடியுங்கிறார். அப்ப நமக்கு பிசாசோடு அவருடைய சேனைகளோடு போராட்டம் உண்டு. அந்த போராட்டம் பெரியது, அதை கண்டு பயப்பட வேண்டியதில்லை, தைரியமாக நம்ம இருக்கணும். எந்த வகையிலனா தேவன் சொல்றாரு, நீங்க பலப்படுங்க, கர்த்தரில் அவருடைய சத்துவத்தில் பலப்படுங்கள். நமக்கு பலம் கிடைக்கு யாரிடத்துல இருந்து? கர்த்தருக்குள்ளாக, அவருடைய வார்த்தையின் மூலியமாக, அவருடைய அதிகாரத்தின் மூலியமாக. அதை நான் வைத்திருந்தால் நாமும் மேற்கொள்ள முடியும் என்கிறார். அப்போ தேவன் அந்த தாவீதுக்கு பலன் கொடுத்து மேற்கொள்ள செய்தது போல நமக்கும் பலன் கொடுத்து இந்த பொல்லாத சேனைகளை மேற்கொள்ள உதவி செய்வார். அப்ப முதல்ல நமக்கு ஒரு போராட்டம் உண்டு என்கிறது பார்த்து யாரோடுன்னு பார்த்தோம். சில அவைகளை நாம் மேற்கொள்ள முடியுமா அப்படின்னா முடியும். எந்த வகையில முடியும் பாருங்க, சில வசனங்களை கவனிப்போம். யாக்கோபு நிருபத்தில் நாம் கவனிக்கும் பொழுது நல்லா தெரிந்த வசனம் தான். 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகார வசனம் 7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஏதோ வெறுமன வார்த்தை படிக்கிறது நினைக்க வேண்டாம், இதை பரலோகத்தில் தேவன் சொல்லுகிறார். தேவன் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்ப இந்த இடத்துல என்ன, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது விசுவாசம் இருந்தாலும் அவன் கீழ்ப்படிவோம். அப்ப தாவீதுக்கு விசுவாசம் இருந்தது, தைரியத்தை தேவன் கொடுத்தார். நமக்கு விசுவாசம் இருக்கணும். அப்பொழுது தேவன் என்ன செய்வாரு? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தைரியத்தை கொடுக்கிறார். முதல்ல எனக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுக்கு விசுவாசம் உள்ளவங்களா இருந்து, அப்படி குமாரன் இயேசுவனுக்கு விசுவாசம் உள்ளவங்களா இருந்து, நாம தேவன் சொல்லுகிறபடி, இயேசுவன் சொல்லுகிறபடி பிசாசு எதிர்த்து நிற்கணும், தைரியத்தை கொடுக்கிறார். சரி, அந்த தைரியம் என்ன செய்யுது பாருங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வெறுமனே இல்ல, விசுவாசத்தோடு நாம தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசு எதிர்த்தினால் அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். அப்போ நமக்கு முன்னாக இருக்கிற அந்த எதிரியை நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? வசனம் அழகா சொல்லு பாருங்க. 1 Pétரு 5ஆம் அதிகாரத்துல வசனம் 8 நம்ம 8-9 படிக்கும் பொழுது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு ஏத்து நில்லுங்கள்.
பாருங்க, விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்ப நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய், யாருக்கு? தேவனுக்கு விசுவாசம் உள்ளவங்களாய். அடுத்தது அவர் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக இப்படி இருந்தா தைரியத்தை கொடுப்பார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் யாராலே தைரியம் கொள்ள முடியும்? தேவனாலே. எப்பொழுது? அவரை விசுவாசித்து அவர் கீழ்ப்படியும் பொழுது தைரியத்தை கொடுப்பார். சரின்னு பாருங்க. எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்துல கவனிக்கும் பொழுது 18ஆம் வசனத்துல, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோதனைக்காரன் நம்மளை சோதிக்க வருகிறான். அந்த சோதனையில் நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு நமக்கு தைரியம், விசுவாசம், தைரியம் வேண்டும். தைரியத்தை தேவன் கொடுப்பதாக சொன்னார். எப்பொழுது கொடுக்கிறாரு பாரு, இந்த வசனம் கூட சொல்றாரு பாருங்க. இயேசு சோதிக்கப்பட்டார். சோதனைக்காரன் அவரிடத்துல வந்து சோதனை செய்தான். அந்த சோதனையில் அவனுக்கு தோல்வி. இயேசுவானவர் வெற்றி கொண்டார். எப்படி? அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு அங்கே பிசாசுக்கு எதிர்த்திருந்தார். அதே இயேசுவானவருடைய சாயல, அவருடைய அதே சிந்தையில நாமளும் அவர் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை கொண்டு ஏத்துனோம்னா பாருங்க, அவர் என்ன செய்யறாரு? அவர் உதவி செய்ய வல்லவராக்கிறாரு. அப்ப இயேசுவான நமக்கு உதவி செய்கிறார். தைரியம் நமக்கு யாரால வருது? தேவனாலே, அவருடைய சத்துவத்தில, அவருடைய வல்லமையில, அவருடைய வார்த்தையில, அவருடைய குமாரன் இயேசு மூலியமாக இன்னும் அந்த இயேசுவான் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கார். இப்ப அப்படிப்பட்ட ஒரு வல்லவர் நமக்கு பலத்தை கொடுக்கும் பொழுது, தைரியத்தை கொடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியுங்கிறாரு? பவுல் அழகா சொல்றார். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 13ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும், என்ன எல்லாவற்றையும் தேவனுக்கு எதிராக வரக்கூடிய எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்க முடியும். பிரியமானவர்களே, நாம் தைரியம் உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னா எந்த வகையில அல்லது யாராலன்னா தேவனால் மட்டும்தான். ஏன்னா தேவன் எல்லா வகையிலும் வல்லமை உள்ளவர். அந்த வல்லமையுள்ள தேவன் தான் சொல்றாரு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்தில் உறுதியா இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஏன்னா நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான்ல படிக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். சாதாரணமானவர் அல்ல. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 4, பிள்ளைகள் நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். இங்கேயோ உலகத்தாரை ஜெயித்திருக்கிறாங்க, பொல்லாங்கான மக்களை ஜெயித்திருக்கிறார்கள். பாருங்க அடுத்து சொல்ல, ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிசாசு சரீரத்தோடு இல்லை, ஆவிக்குரிய ரூபத்தில் இருக்கிறார். நாம சரீரத்தோடு இருக்கிறோம். நம்மளை விட அவன் பலசாலி தான். ஆனா அந்த பலசாலியை நம்ம மேற்கொள்ள முடியும் எப்பொழுது? உலகத்திலே இல்ல, நமக்குள் இருக்கிற பெரியவர், அந்த தேவன், அந்த இயேசுவானவர் அப்படி வார்த்தைகள் நமக்கு உதவி செய்யும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இன்னும் அந்த தேவனால நாம் எப்படி தைரியம் கொள்ள முடியும்? எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் கவனிக்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் சொல்றாரு, வசனம் 5ல 6ல, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பாருங்க, தேவன் நம்மோடு இருப்பதாக சொல்லியிருக்காரு. அது எப்பொழுது? பண ஆசை இல்லாத மக்களா இருக்கும் பொழுது. இன்றைக்கு தேவன் நம்மோடு இருக்காரு, நம்மோடு இருப்பாருன்னு அநேகர் நம்புகிறார்கள். அப்படி நம்பக்கூடிய நேரங்களில் சில நேரத்தில் ஏமாற்றம் அடையுது. காரணம் என்னன்னா, இந்த வசனம் சொல்லுபடி பண ஆசை இல்லாத மக்களாக நம்ம இல்லை, அந்த ஆசை உள்ள மக்களாக தான் அதிகமா இருக்கும். ஆனா இங்க யாரோடு அவர் இருப்பதாக சொல்றாரு? பண ஆசை இல்லாத மக்களாக, இருக்கிறது போதும்னு நினைக்கிற மக்கள், அவர்களை விட்டு விலகுவதில்லை. யோசுவாவோடு தேவன் இருந்தார். அதுக்கு முன்னதாக மோசையோடு இருந்தார். மோசே இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கி வருவதற்காக அவர் எகிப்துக்கு போக மறுக்கும் பொழுது, பயந்த பொழுது தேவன் அவருக்கு அற்புத அடையாளங்களை கொடுத்து அனுப்பினார். அந்த மோசே மரித்த பிற்பாடு யோசுவா இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்த பயப்படார். அப்ப மோசேக்கு தேவன் சொன்னது போல அந்த யோசுவாக்கு சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன், மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அப்ப யோசுவா தைரியம் கொள்றார். தைரியம் கொண்டு அவர் என்ன செய்யார்? இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளாக கொண்டு போய் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறார். பவுல் ஒளியத்துல பயப்படுறாரு. அந்த பயம் வரும் பொழுது இயேசு சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாமல் மௌனமா இருக்காத, பேசுனார், தைரியமா இருந்தார். இப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லுது, தேவன் நமக்கு கூட இருந்து பலன் கொடுத்தார்னா, வசனம் 6ல, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்ப நம்ம ஒவ்வொரு விசுவாசியும் இப்படிதான் நம்ம சொல்லணும். ஐயோ, போராட்டம் அதிகமா இருக்குது, பிரச்சனை அதிகமா இருக்குது, விசுவாச வாழ்க்கையில ஓட முடியல, விசுவாசத்துல தொடர்ந்து வளர முடியல, யுத்தங்களை மேற்கொள்ள
நமக்கு அனுபவம் இல்லை, அதனால நம்ம தோல்வி அடைஞ்சிரோம்னு பயம். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையில் எப்பொழுது நாம தைரியமாக இருக்க முடியும்? இயேசு அழகா சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, அதனால தினம் கொள்ளுங்க. எப்படி? நான் உலகத்தை ஜெயித்தேன்கிறார். பவுல் சொல்றாரு அழகா, எனக்கு போராட்டம் உபத்திரம் எல்லாம் வந்தது, மறிக்கக்கூடிய சூழ்நிலை கூட வந்தது. அந்த சமயத்துல என்னை நான் நம்பல, கர்த்தரை நான் நம்புறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகார வசனம் 8 முதல் 10 வரைக்கும் கவனிக்கும் பொழுது, எங்களுக்கு மரணம் வரும் நாங்க அவ்வளவுதான் நினைத்தோம், ஆனால் அப்போ நாங்க எங்களை நம்பல, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்புற தேவனை நாங்கள் நம்பினோம். அதனால அது நிமித்தம் எங்களுக்கு வந்த உபத்திரவத்துல தேவன் எங்களை தப்புவித்தாரு, இப்பொழுதும் தப்புவிக்கிறாரு, இனிமேலும் தப்புவிப்பாரு. அப்ப பாருங்க, தைரியமா அவங்க வாழ்க்கையில தொடர்ந்து இருந்தனாலதான், என் விசுவாச ஓட்டத்தை நான் தொடங்கினேன், அதை நான் ஓடி முடிக்க விரும்புகிறேன், நிறைவேற்ற விரும்புகிறேன்னு சொல்லி கடைசியில அந்த 1 தீமோத்தேயு 4 நான் படிக்கும் பொழுது அவர் ஓடி முடித்ததாக, விசுவாசத்தை காத்து கொண்டதாக சொல்றாரு. எந்த வகையில? கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது தாவீதோடு தேவன் இருந்தாரு, கோலியாத்தை மேற்கொண்டார். மோசேயோடு தேவன் இருந்தாரு, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தாரு. யோசுவாவோடு தேவன் இருந்தாரு, தைரியமா அந்த மக்களை கானான் தேசத்துக்குள்ள வழி நடத்தினாரு. பவுலோடு தேவன் இருந்தாரு, அவருடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றினாரு. இப்ப நம்மோடு தேவன் இருக்கார். எப்பொழுது? அவர் விசுவாசித்து அவர் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி வாழும் பொழுது. பண ஆசை இல்லாத மக்களாய் இருந்து நாம் வாழும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன். அதனாலே நாம் தைரியம் கொள்ளலாம். என்ன செய்யலாம்? பிசாசை நாம் மேற்கொள்ள முடியும். இயேசு ஜெயித்தார், அவருடைய சீசர்கள் நாமளும் ஜெயிக்க அவர் உதவி செய்வதாக வாக்கு கொடுத்திருக்கார். அதனால நாம தைரியமாக சொல்லக்கூடிய வார்த்தை அதான். இந்த எபிரேயர் கடைசி அந்த வார்த்தை தான் நம்ம படிக்கிறோம். அதனாலே நாம தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார். அதனால இந்த கோலியாத் எம்மாத்திரம், தாவீதுடைய இறுதியும் பாருங்க, இந்த கோலியாத்துல ஒரு பெரிய மனுஷனா இல்ல, ஆனா இதுக்கு யுத்தத்தினுடைய அனுபவமே இல்லாத ஒரு மனிதர் சொல்றார், நமக்கு யுத்தத்தினுடைய அனுபவம் இல்லை, ஆனா யுத்தத்துல தளபதி நம்முடைய ஆண்டவர் இயேசு, ரட்சிப்பின் அதிபதிங்கிறார். அப்ப அந்த அதிபதி நம்மோடு இருக்கும் பொழுது, அவர் சொல்லும் வழியில நம்ம யுத்தம் செய்யும் பொழுது, யுத்தத்துக்கான ஆயுதங்களை தரித்துக் கொள்ளும் பொழுது, யுத்தத்துக்கான ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது சுலபமாக நம்ம வெற்றி கொள்ள முடியும். ஆக அந்த எபிரேயர் புஸ்தகம் 13:6 நாம் கடைசியா படித்து முடிப்போம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நாம் ஒவ்வொருவரும் சொல்லலாமே. பிசாசை நாம் மேற்கொள்ள முடியும், சேனைகளை மேற்கொள்ள முடியும், யுத்தத்தில் நாம் வெற்றி கொள்ள முடியும். கர்த்தர் நம்மோடு இருக்காரு, அவருடைய சேனை நம்மோடு இருக்குது, அவருடைய வார்த்தைகள் நம்மோடு இருக்குது, அவருடைய பிள்ளைகளுக்கு அநேகருக்கு அவர் பலன் கொடுத்து யுத்தத்துல வெற்றி கொண்ட அநேக சாட்சிகள் நம்மோடு இருக்குது, சொல்லலாமே ஒவ்வொருத்தர். அப்ப இந்த நிலையில தான் நாம் ஒவ்வொருவரும் விசுவாசத்திலே தைரியம் உள்ளவங்களா இருந்து வாழ வேண்டும். ஆக பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நாளும் தைரியம் உள்ளவங்களாக விசுவாசத்துல பலப்பட்டு பிசாசை மேற்கொண்டு ஜெயித்து வெற்றி பெற பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. உடைய அன்பான கவனத்துக்கு நன்றி சொல்லி இந்த செய்தியை நிறைவேற்றிக் கொள்கிறேன். வாய்ப்பை தந்த சபையாளர்களுக்கு நன்றி. தெய்வ பிள்ளைகள் தைரியமா இருக்க வேண்டும்னு ஒரு நல்ல தலைப்புல தெய்வ ஆலோசனை கேட்டோம். அது கொடுத்த பிரதர் ரவிக்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இந்த வேளையிலும் கர்த்தர் பந்திக்கு ஆயத்தமாகுவோம். அதுக்கு முன்னால ஒரு பாடலை தெரிந்து கொள்ளலாம். பாவ தோஷத்தை நீக்கிட இயேசுவின் ரத்தம் தானே, தீய குணம் மாற்றிட இயேசுவின் ரத்தம் தானே, மேயாம் ஜீவநாதி பாவம் போக்கும் நாதி
வேறே நதியை அறியேன், இயேசுவின் ரத்தம் தானே என்னை சுத்திகரிக்க, இயேசுவின் ரத்தம் தானே மன்னிப்பு நான் பெற்றிட, இயேசுவின் ரத்தம் தானே மேயாம் ஜீவநாதி, பாவம் போக்கும் நதி, வேறே நதியே அறியேன், இயேசுவின் ரத்தம் தானே வேறே ரட்சிப்பு இல்லை, இயேசுவின் ரத்தம் தானே புண்ணிய கிரியை செல்லாதே, இயேசுவின் ரத்தம் தானே மேயாம் ஜீவநாதி, பாவம் போக்கும் நதி, வேறே நதியே அறியேன், இயேசுவின் ரத்தம் தானே மோட்ச மார்க்கம் இதுவே, இயேசுவின் ரத்தம் தானே இயேசு சுத்த தீர்த்தமே, மீட்பரின் ரத்தம் தானே மேயாம் ஜீவநாதி, பாவம் போக்கும் நதி, வேறே நதியே அறியேன், இயேசுவின் ரத்தம் தானே. இந்த வெளியிலும் கர்த்தர் பந்தியை வழி நடத்திக்கொள்ளும்படியாக பிரதர் ஹென்றி ஜோஷுவாவை அழைக்கிறேன். ஹென்றி. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கர்த்தருடைய பந்தியிலே நாம் சில நிமிடங்கள் சில வேத வசனங்களை வாசித்து நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் செல்லுவோம். தீத்து 1 அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது 14 to 14 முதல் 16 வரை. டைட்டஸ் சாப்டர் 1 verse 14 till 16. விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகொள். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவ்விசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும்